வணக்கம். இது நம்ம நண்பர் ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு வரும்போது நமக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. ஆக்சுவலாக இது ஒரு மேட் இன் யூஎஸ்ஏ ப்ராடக்ட்டு. கத்தி கொண்டு வரும்போது பளபளன்னு இருந்தது. நம்ம கிச்சனில் போய் அது என்ன கண்டிஷனில் ஆயிருக்குதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதை நம்ம பாருங்கள், இந்த பேப்பரை வெட்டினா கூட அது வெட்டுறதில்லை. இது ஒரு எஸ்எம்பிஎஸோட பாக்ஸு. அந்த எண்டே பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ்ஸே இல்லை. என்ன குத்துனாலும் ஒரு சின்ன கீரல் கூட விடலை. இது ஆக்சுவலாக ஒரு டெட் நைஃபு. இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் வச்சு ஷார்ப் பண்ணும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் அசந்தாலும் கூட ஆபத்து. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. கத்தியை வயசில் வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணால் இன்னும் கூட பர்ஃபெக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். நம்மகிட்ட வயசு இல்லை, அதனால் கையில் வச்சுட்டு ட்ரை பண்ணுறோம்.
போதுமான அளவு கிரைண்ட் பண்ணியாச்சு. நம்ம இனி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.